பார்க்க போகிற படத்தோட பேர் 80s பில்டப். அதுதான் படத்தோட பேர். இந்த படம் காமெடியாகவும் நல்லாவும் இருக்கும். வாங்க படத்துக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, இப்போ எமலோகத்தில் வந்துட்டு விசித்திரகுப்தன் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு இப்போ ஹீரோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட தங்கச்சியும் வந்து அம்மா அப்பா இல்லை, அதாவது அம்மா இல்லாத அண்ணன் தங்கச்சிங்க. அவங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மற்ற படங்களில் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் நேர் ஆப்போசிட் விரோதிங்களே. இவங்க ரெண்டு பேர் தான். அதாவது எவ்வளோ மோசமாக முடியுமோ அவ்வளோ மோசமாக பிட் கட்டுறது. அதில் தோற்று போயிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அதை விட அதிகமாக ரொம்ப கேவலமான ஒரு என்ன சொல்கிறது, டாஸ்க்கு கொடுத்து இதை நீ செய் இதை செய்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மாறி மாறி பண்ணுறது இவங்க ரெண்டு பேருமே வேலையாக வச்சுருப்பாங்க. இப்போ இதெல்லாம் இந்த விசித்திரகுப்தன் சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ இதெல்லாம் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது, பிரம்மனே வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இங்கே படத்துக்குள்ளே வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கமல் ரசிகர் மன்றம் சார்பாக வந்துட்டு ஒரு மல்யுத்த போட்டி வந்து நடத்துகிறதா இருப்பாங்க. இந்த படத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா கமல் ரசிகராக தான் இருப்பார். இப்போ அந்த மல்யுத்த போட்டி நடத்துறதே வந்து ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் தான் நடத்துகிறாங்க. இப்போ இதில் தோத்துட்டோம் அப்படின்னா வந்து என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களாம் வந்து பாவாடை தாவணி கட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த போட்டியை நடத்துகிறாங்க. இப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய அவர் தான் இப்போ ஃபஸ்ட்டு இறங்குறாரு. ஆனால் அதை எப்படி சொல்கிறது, முக்கைய ஆளுங்களாக இருப்பாங்கள்ல, அதாவது சண்டைக்கு சரியில்லாத ஆளுங்களாக இருப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் பிடிச்சி அடிச்சு ஹீரோ வந்து இதில் ஜெயிச்சிட்டு இருக்காரு. வழக்கம் போல் அவர் இப்படி தான், அதாவது அப்போ என்னன்னா இவர் ஒரு டுபாகுரு அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த போட்டிக்கு வர ஸ்பான்சர்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. அந்த ஊரில் வந்து தேவி கடன் ஒன்று இருக்குது. அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கடை ஓனர் அவங்களாம் வந்திருக்காங்க. இவங்க பண்ணுற கூத்தெல்லாம் பார்த்து அவங்களாம் சிரிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ ஹீரோ ஜெயிச்ச உடனே இப்போ ஹீரோட தங்கச்சி மஞ்சக்கில் இருக்காங்களா, அவங்க ஹீரோ கிட்ட வந்து என்ன கேட்பாங்கன்னா, ஊரில் காசு இல்லாதவனுக்கெல்லாம் வந்துட்டு சாராயம் வாங்கி ஊற்றி கொடுத்து அவனுங்களை கொண்டு வந்து பந்தயத்தில் வச்சுட்டு அவனுங்களை நீயே அடிக்கிற மாதிரி அடிச்சு நீயே ஜெயிச்சிக்கிறியா, நீயே ஜெயிச்சிக்கிற, நல்லா இருக்கடா நீ பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இதெல்லாம் சிங்கங்க விளையாடுற இடம், இங்கெல்லாம் நீங்களாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிடுறாரு. இது இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடுது. அதாவது ஹீரோட தங்கச்சி மஞ்சக்கிளிக்கு கோவம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ நீங்கள் சிங்கங்கள் கூட தானே போட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவி தேட்டர் ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கொஞ்சம் ஆள் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் பாடிகார்ட் மாதிரி நல்லா தான் இருப்பார். அவர்கிட்ட இவங்க ஹீரோவையும் அவர் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து கோர்த்து விட்டுறாங்க. இப்போ அந்த தேவி தேட்டர் ஓனர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது சின்ன பசங்க தான் விளையாடிட்டு போகிறாங்க, சரி விடுமா அப்படி இப்படிங்கிறாரு. இவங்க அப்பவும் சும்மா இல்லாமல் அப்போ என் அண்ணன் கூட மோதினா நீ தோத்துருவேன்னு பயப்படுற, அதனால தானே போட்டி போட மாட்டேங்கிற அப்படி இப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு கோவம் வந்துருது. சரி வாடா சண்டைக்கு வாடா அப்படின்ற மாதிரி அவர் இப்போ வந்துடுறாரு. இவர் ஒவ்வொரு தடவையும் அடிக்க வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோ வந்து எப்படி தப்பிக்க தெரியாமல் இரு நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன், இரு நான் சாமி கும்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓடுறாரு. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதோட கடைசியாக திரும்ப அவரும் இவர் நல்லா போட்டு சாத்தணுன்ற முடிவுக்கு வந்துடுறாரு. கரெக்டாக அடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோட அப்பா வந்து மாடியிலிருந்து விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தகவல் சொல்கிறாங்க. உடனே அவர் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அப்பாவை பக்கம் ஓடிடுறாரு. இதை தெரிஞ்சு இப்போ இந்த தேவி தேட்டர் ஓனர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹீரோ கிட்ட, நீ ஏன் ஒரு ஆளை செட் பண்ணி இந்த மாதிரிலாம் அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்ல வச்சு என்கிட்ட தப்பிச்சு போகலான்னு நினச்சியா அப்படின்னு அது மாதிரி கேட்குறாரு ஹீரோ கிட்ட. உடனே ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, வாடா இப்போ பார்த்தலாம் அப்படின்னு சண்டைக்குன்னு கூப்பிடுறாரு. உடனே அங்கே இருக்கவங்களாம் போய் அப்பாவை பாடுறா, இவனை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ அனுப்பி விடுறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே உள்ள ஆளுங்கள்லாம் வந்துட்டு ஹீரோ வந்து தோத்துட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசும். இப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. வர சனிக்கிழமை நம்ம சண்டையை வச்சுக்கலாம், எங்கள் வீட்டில் இலவே விழுந்தாலும் சரிதான், நான் கண்டிப்பாக சண்டைக்கு வரேன், கண்டிப்பாக உங்களெல்லாம் ஜெயிச்சு காட்டுறேன்டா, அடிச்சு காட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹீரோ வந்து கமல் ரசிகராக இருக்கிறதுனால இப்போ சகல கலாவலவன் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் டேல ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஆசை. அதனால வீட்டில் போய் காசு கேட்குறாரு. அவங்க பாட்டி வந்து தரமாட்டேங்கிறாங்க. அவங்க பெரியம்மாவும், அதாவது என்ன சொல்கிறது, அவங்க தங்கச்சி இருக்காங்களா, எல்லாம் சேர்ந்துட்டு கறி குழம்புலாம் எடுத்து சமைச்சிட்டு இருக்காங்க. அதாவது கறி எடுத்து குழம்பு வச்சு சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஊர்லேருந்து பெரியப்பா அவங்களாம் வரதா இருக்குது, அவங்களுக்காக தான் இவங்க சமைக்கிறாங்க. இதுக்கு மேலே இவங்கள்ட்ட கேட்டால் வேலையாகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவரோட தாத்தா இருக்காருல, அவர்கிட்ட போயிட்டு எனக்கு படம் பார்க்கணும் காசு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் தலைவர் ரஜினி படத்துக்கு போகிறேன்னு சொன்னீங்கன்னா உனக்கு காசு தருவேன், கமல் படத்துக்கு போகிறதா இருந்தால் நான் காசு தர மாட்டேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவங்க தாத்தா வந்து காசு தரலன்றவொன்னே ஹீரோ வந்து அவங்க தாத்தாவை பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இதை பார்த்தோன்னா ஹீரோட அப்பா அங்கே வராரு. அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தனியாக போட்டுட்டு அந்த பீடி இருக்கும் பார்த்தீங்களா, அதை குடிச்சிட்டே வராரு. அப்புறமா வந்துட்டு என்ன கேட்குறாருன்னா, இவர் வந்து கலாய்க்கிறாருல அவங்க அப்பாவை, அதனால் இப்படி தான் பெரியவங்கள்ட்ட மரியாதை இல்லாமல் பேசுறதாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோட்ட கேட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அப்பா முகத்திலே வந்து வீடியோ ஊதி புகையை போட்டுட்டு இருக்காரு. இப்போ இவங்க ஹீரோட குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜமீன் குடும்பம் மாதிரி, அது ரொம்ப வசதியாக அப்படி தான் இருந்த குடும்பம். ஆனால் வந்து இப்போ இந்த மாதிரி இப்போ இருக்க தலைமுறை வந்து, அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஹீரோட அப்பா எல்லாருமே இந்த மாதிரி குடிச்சு வீணாக போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கவலையாகவே இருக்குது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த படத்துக்கும் சரி போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காசு கொடுத்து ஹீரோவை அனுப்பிடுறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து படத்துக்கு போகலான்னு கிளம்புறாங்க. இவர் இது மாதிரி ரகலை பண்ணி இப்படி காசை வாங்கிட்டு தேட்டருக்கு போகிறத வந்து இப்போ மஞ்சக்கிளி பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கோவமாக தாங்களே இன்னைக்கு படமே பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சபிக்காத குறையாக சொல்லிட்டு இருக்காங்க. அதோட நேராக பாட்டிக்கிட்ட போகிறாங்க. எனக்கு எதுக்கு பாட்டி இப்படி மஞ்சக்கிளின்னு பேர் வச்சிங்க, ஊரில் எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க, இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அவங்க பாட்டி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அவங்க தாத்தா வந்து சின்ன வயசாக இருக்கும் போது துணி துவைக்கிறவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு அது மாதிரி ஆற்றுல உட்காந்து துணி துவைச்சிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள ஒரு பொண்ணு பேர் வந்து மஞ்சக்கிளி. அந்த பொண்ணை வந்து ஒரு லவ் பண்ணியிருக்காரு இவங்க தாத்தா. லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து லவ் லெட்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லவ் லெட்டர் கொடுத்தாரு. அது வரைக்கும் தப்பு கிடையாது. ஆனால் அது இங்கிலீஷில் எழுதி கொடுத்துருக்காரு. அதுதான் தப்பாக போயிடுச்சு. அந்த பொண்ணு பிரித்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒன்றுமே புரியல. இருந்தாலும் அதை அப்படியே வச்சுட்டு இருக்கும்போது
இருக்கும்போது அந்த பொண்ணுக்கும் புரியல. அந்த பொண்ணு லெட்டர் வச்சிருக்கிறதையும் இந்த ஆள் குடுத்ததையும் அவங்க அப்பா அந்த பொண்ணோட மஞ்சக்கிளியோட அப்பா வந்து பார்த்துறாரு. பார்த்துட்டு அந்த பொண்ணுகிட்ட அந்த லெட்டர புடுங்கிர்றாரு. புடுங்கி அவர் படிக்க பார்க்குறாரு. அவருக்கும் படிக்க தெரியல. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அங்க வேலைக்கார துணைவிலாம் இருப்பாங்கல்ல, அவங்க அங்க உள்ள ஒரு பொண்ணுகிட்ட குடுத்து, "இதுல என்ன எழுதியிருக்கு படிக்க சொல்லியிருக்காங்க." அந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு, "என் பொண்ணுக்கே லவ் லெட்டர் குடுக்குறியான்னு" சொல்லிட்டு மஞ்சக்கிளியோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்களையும் அந்த ஃபேமிலியையும் அந்த ஊர விட்டே அடிச்சு தொரத்தியிருப்பாங்க. இதனால இவங்களோட லவ் வந்து அப்பவே பிரேக்கப் ஆயிருக்கும். அந்த விரக்தியில தான் தாத்தா வந்து, "உனக்கு வந்து அந்த பேரு அந்த ஞாபகமா மஞ்சக்கிளின்னு பேர் வச்சிருக்காரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி சொல்றாங்க. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, மன்சூர் அலிகான் காட்டுறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வைரம் அந்த மாரி பொருள்லாம் இருக்குல்ல, காஸ்ட்லியான பொருளெல்லாம் திருடுற குரூப்ல இருப்பாரு. அவர் வந்து இப்ப ஹீரோவோட வீட்ட வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காரு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, "இந்த வீட்ல தான் வந்துட்டு ஒரு கத்தி ஒண்ணு இருக்கு. அது வந்து வெள்ளைக்காரனுங்களோட கத்தி அது. இந்த வீட்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. அப்ப உள்ள வெள்ளைக்காரங்கலாம் வந்துட்டு நெறைய தங்கம், வைரம் அந்த மாரி காசு எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு புதையல் மாரி ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்றத ஒரு மேப் ஒண்ணு இருக்கு. அந்த மேப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அத சுருட்டி அந்த குட்டியா வரைஞ்சு தானே வச்சிருப்பாங்க. அந்த மாரி சுருட்டி அந்த கத்தி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கத்திக்குள்ள தான் அந்த மேப்ப வச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள மட்டும் நம்ம எப்படியாவது உள்ள நுழைஞ்சுட்டோம் அப்படின்னா, அந்த கத்தி எடுத்தோம்னா, கண்டிப்பா அந்த பணம், நகை எல்லாமே நம்ம ஆட்டைய போட்டுறலாம்." அப்படின்ற மாரி பேசுறாங்க. இத கேட்டுட்டு இருந்த மொட்ட ராஜேந்திரனும், மனோபலமும் என்ன சொல்றாங்கன்னா, "அவ்வளோதானே நாங்க நேர்ல போய் சொல்லி விவரம் சொல்லி இந்த கத்திய வாங்கிட்டு வரோம்." அப்படின்ற மாரி இப்ப உள்ள வராங்க. அதே மாரி ஹீரோவோட தாத்தாவ பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க ஒரு கத்தி ஒண்ணு வச்சிருக்கீங்கல்ல, அந்த கத்தி வந்து வெள்ளைக்காரன் குடுத்த கத்தி. அந்த கத்தி வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெருமையான அது வந்து அது ரொம்ப அரிதான பொருள் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு பொருள் அது. அத நாங்க வந்து எங்களுக்கு குடுத்தீங்கன்னா, நாங்க வந்து கண்காட்சியில வச்சோம் அப்படின்னா, அந்த ஊரே உங்கள வந்து ரொம்ப பெருமையா பேசும். உங்க ஜமீன் வீட்டு கத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெருமைலாம் உங்களுக்கு தான் வந்து சேரும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே இந்த தாத்தா என்ன சொல்றாருன்னா, "நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. அப்படிப்பட்ட ஒரு பொருள வந்துட்டு நான் உங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு, நீங்க அதுக்கு தகுந்த மாரி ஒரு பொருள வந்து எனக்கு காட்டுங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா இவங்க வந்து அந்த கத்திய வந்து ரொம்ப பொக்கிஷமா வச்சுட்டு இருக்காங்க. அந்த கத்திய இப்ப இவங்க கேட்கறாங்க. அதனால இப்படி சொல்லவும், அவங்க வந்துட்டு என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம திரும்ப வந்து மன்சூர் அலிகான் இருக்கார்ல, அவர்ட்ட வந்து ஏதாவது ஒரு பொருள் இப்படி கேட்கறாங்கன்னோனே, இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, பேசாம இப்ப பாய் கிட்ட குடுக்குறதுக்காக இப்ப ஆல்ரெடி வைரக்கல் ஒண்ணு திருடி வச்சிருப்பாரு மன்சூர் அலிகான். இந்த வைரக்கல்ல கொண்டு போய் அவர்ட்ட காட்டிட்டு, அப்படியே அந்த கத்திய வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அவங்க 2 பேரும் இப்ப மட்டும் ராஜேந்திரனும் இவரு இருக்கார்ல மனோபலம் 2 பேரும் அந்த வைரத்த வாங்கிக்கிட்டு இந்த தாத்தா கிட்ட வந்து காட்டுறாங்க. அந்த மாரி வைரக்கல்ல காட்டுறாங்க. "இது வைரக்கல்லே கிடையாது. இது கற்கண்டு. யாரடா ஏமாத்த பார்க்குறீங்கன்னு" சொல்லிட்டு அந்த வைரக்கல்ல அது கல்கண்டுன்னு நெனச்சு வாயில தூக்கி போட்டுக்கிட்டு, அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போய் ஃபேன ஸ்விட்ச் போடலான்னு சொல்லிட்டு போட போறாரு. ஷாக் அடிச்சு அப்படியே அந்த இடத்துல பறந்து அப்படியே இறந்தும் போயிடுறாரு. இவர் இந்த மாதிரி திடீர்னு இறந்து போன உடனே, இப்ப இந்த மன்சூர் அலிகான் குரூப்புக்கு வந்து அவங்களும் உள்ள தான் இருக்காங்க. எப்புட்றா இப்ப அவன் வயித்துக்குள்ள இருந்து இந்த வைரத்த எடுக்கிறதுல அவர் முழுங்கிட்டாரு இப்ப பார்த்து. அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம அவங்க ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோவ காட்டுறாங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அந்த படத்துக்கு வந்துட்டாருல்ல, அந்த படம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. வெளிய நின்னுகிட்டு வெடியெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரே அமர்க்களம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த அங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்கிற ஆள வந்து கூப்பிடுறதுக்காக இப்ப தாத்தா இறந்துட்டாருன்னு சொல்லி கூப்பிடுறதுக்காக மயில்சாமி வந்து இப்ப ஹீரோவ பார்த்து கூப்பிடுறாரு. இது மாதிரி அப்பா இறந்துட்டாரு, தாத்தா இறந்துட்டாரு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும், அவர் என்ன சொல்றாருன்னா, "நான் படத்த பார்த்தே ஆகணும். நீ என்ன பண்ற? நீ எனக்கு இந்த விஷயத்த வந்து சொன்ன மாரியே வீட்ல காட்டிக்காத. நான் அப்படி அப்படி தெரியாத மாரியே இருந்துக்கணும். அந்த படத்த முடிச்சுட்டு தெரியாத மாரியே வரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே மயில்சாமி என்ன சொல்றாருன்னா, "நான் ஜமீன் உப்ப சாப்பிட்டவன். நான் என்னால பொய் சொல்ல முடியாது. நான் அந்த மாரி நடந்துக்க மாட்டேன்னோனே, இவன் வேற நேரங்காலம் தெரியாம விசுவாசமா இருக்கானே அப்படின்ற மாரி அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அதே நேரத்தில படம் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா படப்பெட்டி அந்த பெட்டி வரும்ல, அந்த பெட்டி வரதுக்கு 3 மணி ஆகும்னு சொல்லிடுறாங்க. அப்ப வேற வழியே இல்ல. சரி இப்ப வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு வராரு. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. ஊரே வீட்டுக்குள்ள தான் நிக்குது. ஏன்னா இவங்க ஜமீன் குடும்பம் தானே. அதனால வீடே ஃபுல்லா கூட்டமா இருக்கு. இப்ப இவர் இருக்கார்ல, இப்ப தாத்தா இறந்து போனார்ல, அவரோட ஆவி வந்து எந்திரிச்சு நிக்குது. எந்திரிச்சு நின்னுட்டு, "எதுக்காக அழுவுறீங்க? நான் உயிரோட தானே இருக்கேன்." அப்படின்ற மாரி தான் செத்ததே தெரியாம அந்த மாரி அழுதுகிட்டு அந்த மாரி எல்லாத்தையும் அழுவுறவங்கள்ட்ட அந்த மாரி பேசுற மாரி அவர் காட்டுறாங்க. இப்பதான் வந்து யமலோகத்துலருந்து சித்ரகுப்தாவாவும் அவருக்கு துணையா இருப்பாங்கல்ல, அந்த மாரி ஆளாவும் இப்ப யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த முனீஸ்வரன் இருப்பார்ல, அவரும் கே.எஸ். ரவிக்குமார் 2 பேரும் வராங்க. இப்ப இவங்கள பார்த்தோன்னே இவரு என்ன வித்தியாசமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு தாத்தா. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, கே.எஸ். ரவிக்குமார் அவங்கள முனிசா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீ இறந்து போயிட்ட. நீ வந்து நாங்க உன்ன வந்து நாங்க யமலோகத்துக்கு கூட்டிட்டு போணும்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது சட்டப்படி நீ இறந்து போன உனக்கு வந்து 5 ஆசை ஏதாவது இருந்ததுன்னா, அத நாங்க நிறைவேத்திட்டு தான் கூட்டு போ முடியும். உன்னோட ஆசை என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவர் தாத்தா என்ன சொல்றாருன்னா, பேசாம என்னோட இந்த ஆவிய வந்து என் உடம்புக்குள்ள அனுப்பி என்ன மறுபடியும் அந்த பூமியில வாழ வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த மாரி ஆசையெல்லாம் நாங்க நிறைவேத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லவும், சரி அப்ப இருங்க நான் என்ன ஆசைன்றத நான் யோசிச்சு உங்களுக்கு சொல்றேன்ற மாரி தாத்தா சொல்றாரு. அதே டைம்ல பார்த்தீங்கன்னா, அவரோட பையன் இருக்கார்ல, அதாவது ஹீரோட அப்பா. அவர் என்ன பண்றாருன்னா, தண்ணிய போட்டு வந்துட்டு வந்திருக்காங்கல்ல, அவங்க கூட உட்காந்துக்கிட்டு தாயக்கட்டை விளையாடிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஹீரோக்கு வந்து இப்ப கடுப்பாகுது. என்னடா இது எடுப்பாங்கன்னு பார்த்தா எடுக்கவே மாட்றாங்களே! இப்படியே போட்டு வச்சிருக்காங்களே! 3 மணிக்கெல்லாம் படப்பெட்டி வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப படத்துக்கு வேற போணும். அதுக்குள்ள முடிஞ்சுரும் பார்த்தா முடியாது போல தெரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தியா உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க என்ட்ரி ஆகுறாங்க. அதாவது அவங்க அப்பா, அம்மா கூட அவங்க வராங்க. ஹீரோயின் வந்து தாத்தா இருக்கார்ல, அவங்களுக்கு வந்து தூரத்து சொந்தம். இப்ப இறந்துட்டாங்க அப்படின்றதுனால பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப ஹீரோயின பார்த்தோனே ஹீரோக்கு உடனே லவ் வந்துருது. அவங்கள ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அதோட அவர் பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கு உடனே ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அதாவது ஹீரோயினோட அம்மா. அவங்க வந்துட்டு இப்ப தாத்தாவ பார்த்துட்டு அழறாங்க. உன் பொ என் ப அதாவது உன் பேரன வந்து என் பொண்ணுக்கு
கட்டித்தரேன்னு சொன்னியே, இப்படி இப்படி இறந்து போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோவோட அப்பா இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, ஜமீனோட வாக்கு வந்து எப்பவுமே வந்து மாறாது, அதை நாங்கள் மாற்றிக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா காலத்தில் இருக்க மாலையை 2 எடுத்து ஹீரோ கையில் ஒன்று கொடுத்துட்டு ஹீரோ கையில் ஒன்று கொடுத்துட்டு 2 பேரும் மாலையை மாற்றிங்கன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு ஒரு பயங்கர ஷாக் ஆகிடுது. என்னடா இது, அது இப்போ தான் லவ் பண்ண ஆரம்பிச்சு அதுக்குள்ள கல்யாணம் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. 2 பேரும் மாலையை மாற்றிக்கிறாங்க. அப்படியே இருந்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்போ தான் தெரியுது இது எல்லாமே ஹீரோவோட கனவாக இருக்குது. ஏன்னா இப்போ ஹீரோயினை பார்த்தோன்னே இவர் இவ்வளோ தூரத்துக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்து இவர் எப்படி தான் யோசிச்சிருப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் தங்கச்சி மஞ்சக்கிளி வந்துட்டு இதே மாதிரி நின்றுக்கிட்டு பகல் கனவு கண்டா மட்டும் உனக்கு எல்லாம் பழிச்சிடும்னு நினைக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரை வந்து வம்பு வளர்க்குறாங்க. உடனே இப்போ ஹீரோக்கு கோவம் வருது. ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, எங்க அண்ணன் நினச்சா எப்பேற்பட்ட ஆளையும் வந்து கரெக்ட் பண்ணிடுவார் அப்படி இப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது அவர் ஃப்ரெண்டை சொல்றாரு. உடனே இவர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா, மெட்ராஸ்காரி வந்து உனக்கெல்லாம் வந்து சரிப்பட்டு வர மாட்டா, உனக்கெல்லாம் மயங்க மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. எப்படியாவது அவரை வந்து நான் வந்து சரி பண்ணி காட்டுறேன், அவளை லவ் பண்ண வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்றாரு. உடனே இப்போ தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்குள்ள இந்த பாடி எடுத்துருவாங்க, அப்போ அதுக்குள்ள அவளை வந்து லவ் யூ சொல்ல வையே, நான் அப்போ ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒருவேளை சொல்ல வச்சுட்டேன் அப்படின்னா, இப்போ சந்தானம் சொல்றாரு, அப்படி சொல்ல வச்சுட்டேன் அப்படின்னா வந்து நீயும் அதை தங்கச்சிக்கிட்ட நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மொட்டை அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா, அப்படி ஒருவேளை நீ சொல்லாம போயிட்ட, அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணாம இருந்துருச்சு அப்படின்னா, நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பாவாடை தாவணி கட்டிட்டு தான் இருக்கணும். அதுவும் எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு மொட்டை அடிச்சோம் அப்படின்னா அது வளர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும், அது முடி திரும்ப பழைய மாதிரி வளர்றதுக்கு. அந்த மாதிரி அதாவது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பாவாடை தாவணி கிடையாது, அந்த டியூரேஷன் இருக்குல்ல, அந்த டைம் வரைக்கும் நீங்க வந்து பாவாடை தாவணி தான் கட்டிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி வித்தியாசமான ஒரு 2 பேரும் அப்படி போட்டி போட்டுக்கிறாங்க. இப்போ பயங்கர டென்ஷனா இருக்கு. இப்போ என்ன பண்றாருன்னா, போயிட்டு அவங்க பாட்டி கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு வந்து தனக்கு கட்டிக்கிற முறை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்பதான் சரி வரும். அப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு கடைசியில் இல்லைன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நல்லதாக தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு விவரமா போய் கேட்டு வச்சுக்கிட்டாரு. ஆமாப்பா உனக்கு கட்டிக்கிற முறை தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு ஹீரோயின் காது படுற மாதிரி ஹீரோ வந்து அப்படிப்பட்டவர், நல்லவர், வல்லவர், தங்கமானவர் அப்படின்னு இஷ்டத்துக்கும் பேச விடுறாரு. அவங்களும் அதே மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. இப்போ இங்கே இந்த வைரம் வந்து உள்ள மாட்டிட்டு இருக்கு. இதை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு மன்சூர் அலிகான் டீம் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த கூட்டத்தில் இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ தாத்தாவை எடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு அடக்கம் பண்ண போகணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ அவரோட காதலி மஞ்சக்கிளி இருக்காங்கல்ல, அவங்க வந்தால் தான் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் என்னடா இது, இப்போ திரும்ப போய் இந்த காலத்தில் போய் மஞ்சக்கிளியை தேடுறாங்களே, எங்கேருந்து கூட்டு வரதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இப்போ மயில்சாமி என்ன பண்ணுறாருன்னா, பெங்களூர்லேருந்து அவங்க பெரியப்பா வராருல, அதுக்கு தானே கறியெல்லாம் சமைச்சிட்டு இருந்தாங்க. அவர் வர நேரமாச்சு, நான் போய் ட்ரெயின் வர நேரமாச்சு, நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, இப்போவே அவர்கிட்ட இவர் இறந்து போன விஷயத்தெல்லாம் சொல்லிடாத, அவர் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவார், இப்போ நீ இதை சொல்லிட்டீங்கன்னா வருத்தத்தில் அவர் பாட்டுக்கு சும்மா வந்துருவாரு, அப்புறம் சரக்கு அடிக்கிறதுக்கு சைட் டிஷ் இருக்காது, அதனால அவரெல்லாம் வாங்கிட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில வந்து வைரம் வந்து அந்த அந்த மஞ்சக்கிளி வரும்போது தான் தாத்தா உடம்பு எடுக்க முடியும்னு சொன்னதுனால மன்சூர் அலிகான் டீமுக்கு வந்து இப்போ ஒரு க்ளூ கிடச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி ஐடியா கிடச்சிருக்கு, இப்போ இதை வச்சு பிளான் பண்ணி அந்த வைரத்தை எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ மயில்சாமி கிளம்பிட்டு இருக்கும்போது ஹீரோ பிடிச்சி என்ன சொல்றாருன்னா, நீ இப்போவே போய் பெரியப்பாவை கூட்டிட்டு வந்துட்டு அப்படின்னா வந்துட்டு உடனே வந்து அப்பா அதாவது தாத்தாவை வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க, உடம்பு எடுத்துடுவாங்க. அதனால வந்து நீ என்ன பண்ற அப்படின்னா வந்து பெரியப்பாவை கூட்டிட்டு வரும்போது ஊரெல்லாம் சுற்றி காட்டிட்டு கடைசியா வா, அப்பதான் வந்து ஹீரோயின் இங்கே இருப்பா, எனக்கும் லவ் சொல்றதுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே வந்துட்டு மயில்சாமி என்ன சொல்றாருன்னா, நான் என்னால போய் சொல்ல முடியாது, நான் ஜமீன் உப்பை சாப்பிட்டவன், அதனால என்னால் போய் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாரு. இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது ஜமீன் வீடு தானே, அதனால் வந்து அந்த பந்தோபஸ்துக்காக கூட வந்துட்டு அதுக்கு ரெடின் கிங்ஸ்ல இருக்காருல, அவர் வராரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரியான இறந்து போன வீடு கல்யாண வீட்டிலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருடனுங்க வருவானுங்க, அவனுங்க வந்து தொப்பி போட்டிருப்பானுங்க, மறு வச்சிருப்பானுங்க, ஆனால் அவனுக்கு திருடனே நம்மளுக்கு தெரியாது, வீட்டில் உள்ள பொருட்களை வந்து ஆட்டையை போட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் இருக்குல்ல, அவர் என்னென்ன சொன்னாரோ அதே மாதிரி அடையாளத்தோடு அவர் வந்திருக்காரு. அவர் திருடன் தான், அவர் வந்திருக்காரு. இந்த போலீஸுக்கு அவர் இவர் கிங்ஸ்ல வந்து போலீஸாக வேற இருப்பார். இந்த மாதிரி இதுக்காக வந்துட்டு ஹீரோ கிட்ட அலர்ட்டாக இருக்க சொல்லிட்டு இருக்காரு. இவர் என்ன அடையாளம் சொன்னாரோ அதே மாதிரியே அவர் இருந்துகிட்டு இவருக்கே வந்து டீ கொடுத்துட்டு போவார், அதை அவர் கண்டுக்க மாட்டாரு. இப்போ இங்கே ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அப்பப்போ ஏதோ கொஞ்சம் எழுதிட்டே உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி அடிக்கடி கொஞ்சம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பெண்ணில் உள்ள இன்கு ஃபுல்லாக தீர்ந்து போயிடுது. அப்போ யதார்த்தமாக வந்து ஹீரோவை பார்க்குறாங்க. அவர்கிட்ட வந்துட்டு பெண் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நான் நிறைய பெண் வச்சிருக்கேன், எல்லாமே நான் கவிதை போட்டியில் ஜெயிச்சு வாங்கின பெண் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் வந்து நீங்கள் கவிதைலாம் எழுதி வைக்கும்போது நிறைய எழுதியிருக்கேன், அதனால தான் இவ்வளோ ஜெயிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பெண்ணும் எடுத்துகிட்டு வராரு. அந்த பெண் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சியோட பெண் தான், அதை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ அவங்க தங்கச்சி இதை பார்த்துட்டு இது என்னோட பெண் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவர் வந்து கவிதை போட்டியில் ஜெயிச்சு வாங்கின பெண் இது அப்படின்னு சொல்லவும் இவங்க வந்து இவனுக்கு கவிதையா வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டலா பேசுறாங்க. உடனே ஹீரோயின் வந்துட்டு அப்ப என்கிட்ட போய் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இல்லைன்னு ஹீரோ சொல்றாரு. அப்ப கவிதை சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தங்கச்சி வேற ஒரு பக்கம் கடுப்பேத்திட்டு இருக்காங்க. உடனே இப்போ எல்லாரும் அசந்து போற மாதிரி ஹீரோ ஒரு சூப்பரான ஒரு கவிதை ஒன்று சொல்லிடுறாரு. அப்படியே எல்லாரும் வாயடிச்சு போயிடுறாங்க. ஹீரோயினும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. ஆனா அவங்க தங்கச்சிக்கு அப்படியே மூக்கு உடைஞ்ச மாதிரி ஆயிடுது அந்த இடத்துல. அதோட இப்போ இந்த கேஸ் ரவிக்குமாரும் இவரும் இங்கே வந்திருக்காங்க பார்த்தீங்களா, ஏன் இன்னும் மேலோகத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, இன்னொரு உயிரை எடுக்க வேண்டியது இருக்கு, அது எடுத்துட்டு தான் வரணும். இப்போ தாத்தாக்கு வந்து யாரை எடுக்க போறாங்கன்னு தெரியல.
தெரியலன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்காரு. இப்போ எங்க ஹீரோவும் தங்கச்சியும் போட்டி போட்டுட்டு இருக்காங்களா, அந்த போட்டியில வந்து என் பேத்தி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. அதாவது ஹீரோக்கு லவ் யூ சொல்றலன்னா மொட்டை அடிக்கணுன்ற மாதிரி ஒரு போட்டி போட்டாங்கல்ல. அப்படின்னு சரி சரின்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அதோட பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோயினோட ட்ரெஸ் அவங்க ஹீரோயின் வந்து லவ் சொல்லணும் அப்படின்றதுக்காக ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஹீரோயின் மேல டீ கொட்டுற மாதிரி ஒரு பிளான் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே ஹீரோ வந்து அவங்க வந்து ஸ்கோர் பண்ண பார்க்குறாரு. இங்கே வாங்க, நான் வந்து எங்க தங்கச்சியோட ட்ரெஸ் நிறையா இருக்குது, எல்லாமே நான் அவளுக்கு வாங்கி கொடுத்தது தான், எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று எடுத்து அவங்க கட்டிக்கிறாங்க. இதை பார்த்த ஹீரோயின் அவங்க ஹீரோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இது என்னோடது, எதுக்காக எடுத்தீங்க அப்படி இப்படின்னு கேட்கவும், இதெல்லாம் உன் அண்ணன் வாங்கி கொடுத்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இவன் எனக்கு ஒரு குண்டூசி கூட எனக்கு வாங்கி கொடுத்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ தங்கச்சி சொல்றாங்க. உடனே இவருக்கு கோவம் வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, எதுவுமே நான் நேரடியாக கொடுத்தது கிடையாதுங்க அவளுக்கு, எல்லாமே நான் நேரடியாக கொடுத்தா வாங்க மாட்டா, இவ்வளோ நாளும் சண்டை போட்டு போய் தான் வாங்கி கொடுத்தா வாங்க மாட்டா, அதனால தான் நான் வந்து எல்லாமே வாங்கி வாங்கி என் தாத்தா மூலியமா நான் அவளுக்கு கொடுத்துட்டு இருப்பேன், இப்போ என் தாத்தா உயிரோட இருந்தா அதை அவர் சொல்லியிருப்பாரு, அவர் தான் இறந்து போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்றாரு. இதை ஹீரோயின் வந்து உண்மையே நம்பிடுறாங்க. நம்பிட்டு இப்போ ஹீரோ மேலே அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கும் ஹீரோ பிடிக்க ஆரம்பிக்குது. இங்கே என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ மஞ்சள் கிளியை கூப்பிடுறதுக்காக ஏற்பாடு பண்ணலாம் மன்சூர் அலிகான் டீம் போனாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவங்க இருக்கார்ல ஆனந்தராஜ் இருக்கார்ல, அவருக்கு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றி, அதாவது மஞ்சள் கிளி மாதிரி வேஷம் போடணும் அப்படின்றதுக்காக அவர் மஞ்சள் கிளி மாதிரி வேஷம் போட்டு வச்சுட்டு, அதாவது என்ன சொல்றது, இவர் ஆனந்தராஜ் ஆக்சுவலாக வேலை பார்க்குறது வந்து ஒரு அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற வேலை தான் பார்த்துட்டு இருப்பாரு. அதனால அவரை வந்து லேடி கேட்ட போட்டு இப்போ இங்கே கூட்டு வந்திருக்காங்க. அதாவது இவர் இங்கேருந்து கூட்டு போயிட்டு அவரை வந்து போஸ்ட்மார்ட்டம் இவங்க பண்ணிட்டு அந்த வைரத்தை எடுத்தலாம்னு சொல்லிட்டு தான் இவங்கெல்லாம் பிளான் பண்ணுறாங்க. இவங்களை பார்த்த உடனே ஹீரோட அப்பா இருக்காருல்ல, அவங்களுக்கு பிடிச்சி போயிருது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு பேருக்கு சித்தி சித்தின்னு கூப்பிடுறாரு. அது இல்லாத சில்மிஷ வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ ஒவ்வொரு விஷயத்திலுமே ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட அப்படியே ரொம்ப இதாவே போயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இப்போ தங்கச்சிக்கு வந்து மஞ்சக்கிளிக்கு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. எங்க நம்ம போட்டியில தோத்துருமோன்னு அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்பன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓனர் இருக்கார்ல, தேவி தியேட்டர் ஓனர் இருக்கார்ல, அந்த துணிக்கடை ஓனர், அவர் வந்து இப்போ தாத்தாக்கு மாலை போட வராரு. உடனே தங்கச்சி சும்மா இல்லாம அவர்கிட்ட போய் வம்பு வளர்க்குறாங்க. நீ சொன்ன சனிக்கிழமை வந்து இன்னைக்கு தான், இன்னைக்கு அண்ணன் கிட்ட மோதினா நீ தோத்துருவன்னு பயந்துட்டு தானே மாலை போட்டுட்டு அப்படியே நீ பாட்டுக்கு போலான்னு இருக்க அப்படி இப்படின்ற மாதிரி அவர்கிட்ட வேணும்னே வம்பு வளர்க்குறாங்க. இதில் வெறியேறின அவரும் வந்து என்ன பண்ணுறாரு, வாடா சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவை கூப்பிட்றாரு. ஹீரோக்கு இப்போ வேறு வழியே இல்லை, இப்போ போய் தான் ஆகணும். இப்போ ஊரே ஒன்று திரண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கிரவுண்டு மாதிரி ஏற்பாடு பண்ணி விட்டுட்டு தாத்தாவை அழகாக ஜட்ஜு மாதிரி உட்கார வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்போ சண்டை போகிறாங்க. ஊரே நின்று பார்க்குறாங்க. ஹீரோ அடிப்பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஹீரோ ஒரு அடி கூட அடிக்க மாட்டேங்கிறாரு, அவ்வளோ அடி வாங்கிட்டே இருக்காரு. இதை பார்த்தோன்னா தாத்தாவோட ஆவிக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்குது. ஆனால் அவங்க ரெண்டு பேர்கிட்ட அந்த KS ரவிக்குமார் அந்த முனிசர் அவங்க ரெண்டு பேர்கிட்ட என் பேரை அடி வாங்குறதுனால பார்க்க முடியல, நான் உடம்புக்குள்ளே போயிட்டு அவங்களை பயங்கரமாக நான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, நான் அவங்களும் அந்த ஆசையை நிறைவேற்றுறாங்க. இப்போ பேரனோட உடம்புக்குள்ள ஒரு வந்து ரஜினி ஸ்டைலில் வந்து எல்லாரையும் பயங்கரமாக அடிக்கிறாரு. அதோட இப்போ அந்த துணிக்கடை ஓனர் நல்லா அடி வாங்கிட்டு விழுந்து கிடக்கிறாரு. தங்கச்சிக்கு ஒரே ஆச்சரியமா போகுது, இவன் எப்படி இப்படிலாம் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியம். இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா போயிடுது. ஹீரோவை ரொம்பவே அவங்க பாராட்டுறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோக்கே ஒரு டவுட், நம்ம எப்படிலாம் சண்டை போட்டோம் நம்மளுக்கே தெரியல அப்படின்ற மாதிரி அவருக்கும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. அதே நேரத்தில் இப்போ மயில்சாமி இருக்காருல, அவர் வந்து ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாருல, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாரு பெரிய கூப்பிட்றதுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய வந்திருக்காரு, அவரோட புதுசாக கல்யாணம் பண்ண ஒய்ஃபை கூட்டு வராரு. அவங்கள பார்த்த உடனே மயில்சாமிக்கு பிடிச்சி போயிருது. இவங்களை எப்படியாவது நம்ம கரெக்ட் பண்ணணும்னு நினச்சிக்க, இது என்ன பொழப்புன்னு தெரியாது. அதோட அவங்கள எப்படிலாம் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் யோசிக்கிறாரு. இப்போ மயில்சாமிக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நம்ம உடனே வீட்டுக்கு கூட்டு போயிடக்கூடாது, ஹீரோ சொன்ன மாதிரி நம்ம ஊரெல்லாம் சுற்றி காட்டுவோம். ஏன்னா இப்போ இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அவர் முடிவு பண்ணிட்டாரு. நேராக வீட்டுக்கு போயிட்டா முடியாதுல்ல, அதோட சரின்னு சொல்லிட்டு இப்போ ஊர் சுற்றி காட்டுறேன். ஏன்னா ஊரை வந்து நம்ம சுற்றி தான் போகணும், அதை அவர்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா சார் ஊரில் வந்து சுற்றி ரோடு போட்டுட்டு இருக்காங்க, அதனால நம்ம ஊரை சுற்றிக்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லி அவரும் இப்போ அதே மாதிரி சொல்லி கூட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ இங்கே ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய ஆளாக இருக்கீங்க, நல்லா கவிதை எழுதுறீங்க, கவிதை சொல்கிறீங்க, குஸ்தி போட்டியிலலாம் ஜெயிக்கிறீங்க, இன்னும் என்னெல்லாம் திறமை வச்சிருக்கீங்கன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உடனே ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சும்மா இல்லாமல் ஹீரோ வந்து பயங்கரமாக சமைப்பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் வந்துட்டு உங்கள் கைப்பக்குவத்தை நானும் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ வேறு வழி இல்லாமல் காலையில் தானே அவங்க பாட்டி சமைச்சாங்க கறி குழம்புலாம், அதெல்லாம் போட்டு கொண்டு வந்துட்டு ஹீரோயின்ட்ட கொடுக்குறாங்க. சாப்பிட்டு பார்த்தா ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உண்மையே ரொம்ப அருமையாக சமைக்கிறீங்க, உங்கள் கைப்பக்குவம் ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு பயங்கரமாக பாராட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த மஞ்சக்கிளியோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்போ நம்மளுக்கு மொட்டை கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ஹீரோயின். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது சரிக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டு பேரும் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அது யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக குத்து டான்ஸ் மாதிரி ஹீரோயினும் ஆடிட்டு இருக்காங்க. இதை பார்த்த மஞ்சக்கிளி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹீரோயினோட அம்மா இருக்காங்களா, அவங்கள்ட்ட போய் போட்டு கொடுத்துட்றாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இப்போ சாவ வீட்டில் எப்படி ஆடிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்கன்னு பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அழகாக ஆடுற, டான்ஸ் சூப்பராக ஆடுற, அதுவும் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஆடும்போது ஹீரோயின் ஆடுற மாதிரி சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ ஹீரோ சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோயின் அடிக்கடி வச்சு ஒரு நோட்டை வந்து எழுதிட்டு இருக்காங்களா, அந்த நோட்டை எப்படியாவது நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, கூல் சுரேஷ் தான் திருடனாச்சே, அவரை கூப்பிட்டே வந்து அந்த நோட்டை எனக்கு எப்படியாவது எடுத்து கொடுன்னு சொல்லவும் அவரும் வந்து ஹீரோயின் கிட்ட இருந்து ஈஸியாக அட்டை போட்டு வந்து ஹீரோட்ட கொடுத்துறாரு. அதை திறந்து பார்த்தா ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே எழுதி வச்சிருக்காங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. உடனே கூல் சுரேஷ் இருக்காருல, அவருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்தா அவர் எல்லாமே நல்லா படிக்கிறாரு. சரி, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்கும்போது எனக்கு படிக்க மட்டும் தான் தெரியும், அர்த்தம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. இதுக்கிடையில ஹீரோயின் வந்து என் நோட்டை காணும் அவங்க வேற தேடிட்டு இருக்காங்க. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, சரி இதில் தான் ஒன்றும் புரியல
அவங்க தேடுறாங்கல்ல, கொண்டு போய் குடுத்தா ஒரு நல்ல பேராவது கிடைக்கும்னு சொல்லிட்டு தேடுறவங்க கிட்ட கொண்டு போய் அந்த நோட்ட குடுக்குறாங்க. உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது. நல்ல வேளை இதுல தாங்க என் லைஃபே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஹீரோவ அப்படியே கன்னத்த கிள்ளி முத்தம் குடுத்துர்றாங்க. அவ்வளோதான். இப்ப தங்கச்சி டீமுக்கு சுத்தமா முடியல. என்ன பண்றாங்கன்னா, ஊருக்குள்ள போயிட்டு ஒரு பொண்ண வேற கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணு மயிலு அப்படின்ற மாரி ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து, இந்த பொண்ண தான் எங்க அண்ணன் கட்டிக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் முகத்துல எந்த ஒரு மாற்றமும் தெரியல. இத கேள்விப்பட்ட ஹீரோயின் வந்து டக்குனு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அவர கல்யாணம் பண்றதுக்கு ரொம்ப குடுத்து வச்சுக்கணும். அவர் ரொம்ப ரொம்ப திறமையானவரு. அவர் எவ்வளோ இப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா அப்படின்ற மாரி பேசுறாங்க. உடனே தங்கச்சி என்ன பண்றாங்கன்னா, அவங்கள்ட்ட டைரக்ட்டாவே கேட்குறாங்க. நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹீரோயின், எனக்கு லவ் பண்ற ஐடியாவே கிடையாது. நான் நெறைய படிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்பதான் இப்ப இந்த மஞ்சக்கிளி இருக்காங்கல்ல தங்கச்சி அவங்களுக்கு அப்பதான் நிம்மதியே வருது. ஹீரோயின் என்னதான் இப்படி சொன்னாலும் இப்ப தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்களுக்கு இது சுத்தமா இதுவும் நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு தோணுது. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஊர் பெரியவங்களா இருக்காங்கல்ல அவங்களலாம் கூட்டு சேர்த்துக்கிட்டு அவங்களலாம் வந்துட்டு ஏத்தி விடுறாங்க. இந்த மாரி எவ்வளோ நேரத்துக்கு தான் இன்னும் வச்சிருப்பீங்க? அவங்கள தூக்கணும், அவங்கள அடக்கம் பண்ற நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விடும். ஊர் பெரியவங்களும் அந்த மாரி பேசுறாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ வந்துட்டு எடுத்துட்டு இப்ப இவர கொண்டு போயிட்டாங்கன்னா, இப்ப மஞ்சக்கிளி வந்து அதாவது இந்த ஹீரோயின் வந்து ஊருக்கு போயிடுவாங்க. வேலை முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஊருக்கு போயிட்டா நம்ம எப்படி லவ் இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, எங்க பெரியப்பா வந்தா தான் எடுக்கணும். எங்க பெரியப்பா வராம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இத கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோவோட அப்பா இருக்காரு பார்த்தீங்களா, அவர் அதுக்கு மேல பண்ணிட்டு இருக்காரு. அவங்க சித்தி சித்தின்னு சொல்லிட்டு மஞ்சக்கிளின்னு ஒருத்தவங்க ஆனந்தராஜ் கெட்ட போட்டு வந்திருக்காரு பாருங்க. அவர் மடியில படுத்துக்கிட்டு அவர் ஒரு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காரு. எங்க பெரியப்பா வந்தா தான் நீங்க வந்து எடுக்கணும். இல்லாட்டி எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏன்னா சித்தியும் போயிடக்கூடாதுல்ல. அதனால அவர் ஒரு பக்கம் அலப்பற பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே இப்ப அப்பாவுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சு, மகனுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சு. ஆனா மகன் கூட பரவால்ல. அப்பா ரொம்ப சில்மிஷ வேலையெல்லாம் பயங்கரமா பண்ணிட்டே இருக்காரு. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இப்ப ஆனந்தராஜ் என்ன சொல்றாருன்னா, இப்படியே போனா சரி வராது. பேசாம பவர கட் பண்ணு. நான் எப்படியாவது இங்கேயே ஆப்பரேஷன் பண்ணி இந்த வைரத்த எடுத்துறேன்னு சொல்லி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு பவர கட் பண்றாங்க. அந்த இத கட் பண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இவர் இருக்கார்ல, அதாவது ஹீரோட அப்பா, அவர் வந்து சில்மிஷ வேல தானே பார்த்துட்டு இருக்காரு. அவர் இஷ்டத்துக்கு அங்கேயும் இங்கேயும் கைய விடுறத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, கரண்ட் திரும்ப போட்டு விட்டுறாங்க. யாரோ போட்டு விட்டு கரண்ட் வந்த உடனே இந்த மாரி அவர் வந்து கத்தி எடுத்துட்டு வெட்ட போனவர் வந்து அவங்க ஹீரோட அப்பாவோட கையில ஒரு கீறல் போட்டு விட்டுறாரு. அவர் ஒரு பக்கம் வலியில துடிச்சிட்டு இருக்காரு. அந்த ரத்தத்த பார்த்தோனே ஒரு மாதிரி ஆகுதுல, அங்க ஒரு மாரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அத பார்த்து பயந்து ஒரு மாரி பதட்டத்துல வரும்போது, ஹீரோ அந்த வேஷம் மட்டும் தான் மஞ்சள் கிளி மாரி போட்டு வந்திருக்காரு. உள்ள வந்து இன்னர்ஸ்லாம் வந்து ஜென்ஸ் போடுற மாரி தான் போட்டிருக்காரு. அதெல்லாம் அவுத்து போடுற மாரி ஆயி போயிடுது. அங்க பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இது என்ன ஆம்பள மாரி இருக்கு, பொம்பள மாரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க. இந்த மாரி ஒரு பொம்பளையவா தாத்தா லவ் பண்ணாருன்னு சொல்லிட்டு அங்க வேற அப்படி வேற பேசிக்கிறாங்க. அப்படியே இப்ப இருட்டியும் போயிடுது. ஆனா இன்னும் பெரியப்பா வீட்டு வந்து சேர்ந்த மாரி இல்ல. அவர் தான் ஊர சுத்திட்டு இருக்காரு மயில்சாமி கூட சேர்ந்துக்கிட்டு. அதோட இப்ப என்ன பண்றாங்க, இன்னும் பெரியப்பா வராம எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்ப எம்ஜிஆர் படத்த போட்டு குடும்பமே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அந்த படம் அந்த அளவுக்கு பிடிக்கல. அவங்க வந்து தனியா போய் அந்த புல்லட் மேல ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவங்கள்ட்ட வந்து பேச்சு குடுக்குறாங்க. என்ன இங்க வந்து தனியா உட்காந்துட்டீங்கன்னு கேட்கிறாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு புல்லட் ஓட்ட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நான் உங்களுக்கு கத்து தரேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ வந்து அவங்களுக்கு புல்லட் கத்து குடுக்குறதுக்கு முயற்சி பண்றாரு. அப்படியே சொல்லிக் குடுக்குற சாக்குல அப்படியே அப்படியே ரவுண்ட் அடிக்க போறாங்க. அப்படியே ஒரு பாட்டும் வருது. அந்த பாட்டு முடிஞ்சதோட இப்ப ஹீரோ வந்து அந்த டைரியில அந்த நோட்ல அப்படி என்னதான் எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அது என்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட். அது குடுத்தா தான் எனக்கு வந்து இப்படி அப்படின்னு சொல்ற மாரி அவங்க பேசுறாங்க. சரி இதுதான் சரியான சமயம் லவ்வ வந்து ப்ரொபோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஆரம்பிக்க பார்க்குறாரு. அதுக்குள்ள தாத்தாவோட உடம்ப காணோம், தாத்தாவோட பொணத்த காணோம் அப்படின்ற மாரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சுடுறாங்க. இப்ப இது யார் தூக்கிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மன்சூரி டீம் இருக்காங்களா, அவங்க தான் வைரத்துக்காக தூக்கிட்டு போயிருப்பாங்க. இப்ப ஊரெல்லாம் ஒண்ணு கூடி தேடிட்டு இருக்கத பார்த்தோன்னே ஒரு புதைக்குழி மாரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல தூக்கி போட்டு போய் அவங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இத பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த உடம்பு வந்து இப்ப தனியா இந்த மாரி ஒரு இடத்துல வந்து கிடக்குது. இத பார்த்தோன்னே அந்த தாத்தாக்கு வந்து அந்த ஆவி வந்து ரொம்ப கவலைப்படுது. என் உடம்பு இப்படி அனாதையா இங்க கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் அவங்க 2 பேர்கிட்ட வந்து என் உடம்ப நானே கொண்டு போய் வீட்ல போடுற மாரி எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்கவும், சரி உன் ஆசைய நிறைவேத்திக்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்ப அவரா கொண்டு வந்து அந்த அவரோட உடம்ப கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து போட்டுறாரு. இத பார்த்தோன்னே இந்த காணா போன உடம்பு வந்து இங்க கிடக்குது, இங்க கிடக்குது எல்லாரும் இப்ப கண்டுபிடிச்சிடுறாங்க. எல்லாம் ஒரு பக்கம் இப்படியே போயிட்டு இருக்கு. இப்ப மன்சூர் அலிகானோட அவருக்கு ஒரு ஹெட் இருப்பார்ல, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வைரம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடி வந்துடுறாரு. வைரம் இவருக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும், அவரோட உடம்ப வந்து எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரட்டவும், இப்ப ஹீரோக்கு வந்து கோவம் வந்துருது. உடனே அங்க எல்லாரையும் போட்டு அடி அடின்னு போட்டு அடிச்சு இங்க ஒரு செம்ம சைட் அதாவது ஃபைட் பண்றாரு ஹீரோ. இப்ப ஹீரோ பண்ற எல்லாமே வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப புடிச்சு போயிடுது. அதனால இப்ப ஹீரோ கிட்ட வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க திரும்ப திரும்ப என்ன இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இத கேட்ட தங்கச்சிக்கு வந்து இனிமே இது விட்டா சரி வராதுன்னு சொல்லிட்டு சாமி வராமயே சாமி வந்த மாரி ஒரு ஆட்டம் போடுறாங்க. இன்னும் உடம்ப வச்சுட்டு என்னடா பண்றீங்க எடுங்கடா அப்படின்ற மாரி ஒரு ஆட்டம் போடுறாங்க. உடனே ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, அவரும் சரி இதுக்கு மேல மஞ்சக்கிளியும் போயாச்சு. இதுக்கு மேல வச்சுட்டு இருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு எடுக்கிற ஏற்பாடுலாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ஊரே சேர்ந்து எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லா ஏற்பாடும் நடந்து இப்ப சுடுகாட்டுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா, இப்ப தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா, செம்ம சந்தோஷமா தாங்க முடியல. அவங்க அவ்ளோ டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்பாடா தப்பிச்சோன்ற மாரி அவ்ளோ ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா, அந்த தாத்தா இருக்கார்ல, அவருக்கு இப்பவும் வந்து தன்னோட காதலிய பார்க்க முடியலன்ற வருத்தம் இருக்குன்றத அவங்கள்ட்டயும் சொல்றாரு. இத கேட்டு அந்த கேஸ் ரவிக்குமார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா உன் மஞ்சக்கிளிய பார்க்காம உன் கட்ட வேகாது போலயே அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோட அப்பா எல்லாருமே வந்துட்டு அந்த அந்த அடக்கம் பண்ற வேலையெல்லாம் வேற பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இதே மாரி இப்ப அந்த சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவர வந்து உடம்ப வந்து எரிக்க போறாங்க. எரிச்சுட்டு அந்த வெட்டியான் இருக்கார்ல, அவர் வந்து அடி அடின்னு அடிப்பாங்கல்ல, அந்த மாரி போட்டு அடிக்கிறாங்க. அப்ப அந்த வெட்டியானோட பொண்டாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து சாப்பிடுற நேரம் நீ போய் சாப்பிடு. நான் இத அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர சாப்பிட சொல்லிட்டு இவர அந்த வேலைய இவங்க பார்க்குறாங்க. இத பார்த்த உடனே அந்த தாத்தாவோட ஆவி வந்து அழுதுட்டு இருக்கு. எதுக்கு அழுவுறன்னு சொல்லிட்டு இந்த கேஸ் அவங்க கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வெட்டியானோட பொண்டாட்டி தான் என் மஞ்சக்கிளின்னு சொல்லிட்டு அவர் அழுதுட்டு இருக்காரு. அவ்வளோதான் இப்ப எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்ப வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சாங்க. இப்ப வீடே வெறிச்சோடி கிடக்குது. இப்ப ஹீரோயின் கூட போயிட்டாங்க. ஆனா ஹீரோ கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவங்களும் கிளம்பி போயிருப்பாங்க. இத பார்த்து ஹீரோ ரொம்ப கவலையில இருந்துட்டு இருப்பாரு. இப்ப இந்த நேரம் பார்த்து அவங்க தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாவாடை தாவணிய கொண்டு வந்து ஹீரோ கிட்ட குடுத்து, இந்தா இத கட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
உடனே ஹீரோக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. தங்கச்சிக்கிட்ட சும்மா விளையாட்டுக்கு பந்தயம் கட்டி உண்மையிலேயே அவளை லவ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நொந்து போயிருக்காரு. ஆனால் அவள் வந்து ஊருக்கு கிளம்புறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கிளம்பிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருக்காரு. இதே மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோ வந்து அந்த சேர்ல வந்து அப்படியே உட்கார்றாரு. இப்போ பாட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா, "இலவு விழுந்த வீட்ல குளிக்காம என்னடா பண்ணிட்டு இருக்க? போய் குளிடா" அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ அந்த சந்தானம் என்ன சொல்றாருன்னா, "பாட்டி அந்த ஃபேனை கொஞ்சம் போட்டு விட்டு போ" அப்படின்னு சொல்றாரு. அந்த ஃபேன்ல ஷாக் அடிச்சு தான் இவ்வளோ ஆனது யாருக்குமே இப்போ திரும்ப தெரியல. இப்போ பாட்டி திரும்ப போய் அந்த ஃபேனை போடுறாங்க. அப்படியே அவங்களையும் தூக்கிடுச்சு, அவங்களும் அங்கேயே இறந்து போறாங்க. இப்போ போன கூட்டம் எல்லாம் திரும்ப வராங்க. அதாவது திரும்ப ஒரு இலவு விழுந்திருக்குன்னு சொல்லி திரும்ப வராங்க. ஹீரோயினும் திரும்ப வராங்க. ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோக்கு வந்து பயங்கர சந்தோஷமா போயிடுது. திரும்ப எப்படியாவது இந்த தடவை லவ் சொல்ல வச்சிருவோன்ற மாதிரி அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா, இன்னும் பெரியப்பா வந்து வீட்டுக்கு வரல. அவரை இன்னும் ஊரை கூட்டிட்டு ஊர் ஃபுல்லாக ரோடு போடுறாங்கன்னு சொல்லிட்டு மயில்சாமி ஊரை சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரியே இப்படியே அந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. நல்ல காமெடியாகவும் ரொம்பவே என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த படம் இருக்குது. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதை